வணக்கம் மக்களே, வெல்கம் டைரக்டர். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தனுஷ் டைரக்ட் பண்ணிருக்கு நிலவு இனிமேல் என்னடி போன்ற படத்தோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட மூணாவது டைரக்ஷன்ல வர படம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் எடுத்த அந்த படமான பவர் பாண்டி, ராயன், அதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்க படமானது நிலவுக்கு இனிமேல் என்னடி போவோம். ஸோ இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காருன்னு சொல்லணும். ராயன் வந்து அவரோட ஒரு நல்ல அட்டம்ப்ட், ஆனால் மக்களால் பெருசாக பாராட்டப்படவில்லை. ஆனால் நிலவுக்கு என்பது என்னடி போவான்றதை வந்து ஒரு 2Kவும் ஏர்லி 96மே கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு. ஒரு லவ் ஜானரில் ஒரு காமெடி ட்ராக்கோட எடுத்திருக்காரு. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பவிஷ் அப்படின்ற ஒரு நியூ ஃபேஸ் வந்து நடிச்சிருக்காரு. அது கூட வந்து அனிகா சுரேந்தர், அவங்க வந்து பிரியா வாரியர், அதுக்கப்புறம் வந்து நம்ம லியோ படத்துல வந்து விஜயோட பையனா நடிச்சிருப்பாரு இந்த மேத்யூ தாமஸ், அப்புறம் சரத்குமார், அப்புறம் சரண்யா பொன்வண்ணன், இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச ஃபேஸஸும் நடிச்சிருக்காங்க. அது போக ஒரு ஸ்பெஷல் ரோல்ல வந்து தனுஷுமே வந்து இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. படம் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, அங்கங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ ஹீரோக்கு வந்து ஒரு லவ் இருக்கும், அது வந்து பிரேக்கப் ஆகிடும், அதுக்கப்புறம் செகண்ட் லவ் வரும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் ஆகிற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் படத்தோட ஒன்லைனர். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பிட் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த லவ்க்கு வந்து தூது விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த கேரக்டர்ல வந்து தனுஷ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அங்கங்க வந்து படத்தோட நரேஷன், அதாவது ஜீவின் ஸ்டைல ஒரு நரேஷன் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் அங்கங்க வந்து கொஞ்சம் நரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அது வந்து கொஞ்சம் ரசிக்கப்படியா தான் இருந்துச்சு. வழக்கமா பாத்தீங்கன்னா தனுஷ் இருந்தாவே வந்து ரெண்டு பேர்த்து பிரிச்சு விடுற வேலையை தான் பார்த்திருப்பாரு. நம்ம டீனா அப்படின்னாவே வந்து தனுஷ்னான்றது போய் டிவோர்ஸ்னான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணாம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. குப்பிட்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக்ல வந்த அந்த கோல்டன் ஸ்பர பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து பல மில்லியன் வியூஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம பிரியங்கா மோகன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப நிறைய ரீல்ஸ் கூட அந்த படத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம், அந்த படப்பாட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இங்கக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்ல, இதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டாக தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிவிஎம் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ₹1 கூட சம்பளம் வாங்காம அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவரே வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து இந்த படத்துக்காக நான் இந்த காசுமே வாங்கல, படம் ஓடுச்சுன்னா நம்ம ஜெயிலர் படத்துல வந்து நம்ம நெல்சனுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு காரை கொடுத்த மாதிரி இந்த படத்தை ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த தனுஷுமே வந்து ஓடுனா கண்டிப்பா உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. படம் ஓடலையன்றது பார்ப்போம். சரண்யன் பண்றவன் வந்து வழக்கம் போல அந்த அம்மா கேரக்டர் வந்து பிரிச்சு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா கேரக்டர் பண்ணும்போது நமக்கே தோணும், ஓகே நம்ம வீட்டுல இருக்க அம்மா மாதிரியே இவங்களும் இருக்காங்க. சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா பண்ணாத சில விஷயம் கூட அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சரத்குமார் வந்து நம்ம அனிகா சுரேந்தரோட அப்பா ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஹீரோ ரோல்ல இருந்து இப்போ வந்து இந்த கேரக்டர் ரோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரிசு படத்துலயுமே அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போர் தொழில், அதுக்கப்புறம் இன்னும் பல படங்கள்ல வந்து அவரோட கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த நிறங்கள் 3 ஒரு படம் வந்துச்சு, அதுலயுமே ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது பாக்குறதுக்கு அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த படம் ஏன் நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கலன்னு தெரியல, அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ட்ரிப்பிங்கா நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து ஒரு நல்ல கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு சரத்குமார் அவர்கள். அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோயினா இருக்காங்க. ஸோ அந்த அனிகா சுரேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நாங்களை வந்து இந்த விஸ்வாசம் படத்தை வந்து ஒரு குழந்தையா பார்த்துருப்போம். அந்த குழந்தை வந்து இவ்வளவு பெருசா ஆகி அழகா இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு, அதான் மேட்ருங்க. ஸோ தனுஷோட லைனஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் பாண்டி வந்து ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புள்லாம் வந்து அவங்களோட பழைய லவ் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி அதை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பவர் பாண்டி வந்து ஓல்டர் ஜென்ரேஷனுக்கான படமா இருந்துச்சு. ராயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் திருக்க ஒரு ஆக்ஷன் படமா வந்து ஒரு நம்மள மாதிரி இருக்க ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2K பசங்களுக்கான ஒரு படமா எடுத்திருக்காரு. ஸோ தனுஷ் வந்து ஒரு எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் கவர் பண்ற மாதிரி இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ
இட்லி கடை நான் அடுத்த ஒரு படம் வரும்போது அதுல என்ன கவர் பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். நித்யா மேனன் கவர் பண்ணாம இருந்தாருன்னா அது வரைக்கும் சந்தோஷம். சரி, யாரையோ கவர் பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.